வணக்கம், வெல்கம் டு எம்எஸ்டி கிரியேஷன்ஸ். நம்ம காஷ்மீர் ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டோம். போர்டிங் பாஸ் முடிஞ்சு இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். நம்ம டெர்மினலுக்கு வந்தாச்சு. செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வி ஆர் கோயிங் டு டெல்லி. 10:45 வாக்கில் ஃப்ளைட் வருங்க. அப்போ அதில் போர்ட் ஆகிட்டு டெல்லிக்கு 3 ஹவர்ஸ் நம்ம டெல்லி ரீச் ஆனதும் அங்கே வந்து ஒரு டிரான்சிட் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ரீநகர் இன்னைக்கு ஈவினிங் போக போகிறோம். ஓகே, ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். இப்போ நாங்கள் டெல்லி ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறோம். சென்னையில் வந்து 10:45 எடுத்தாங்க. இங்கே நாங்கள் ரீச் ஆனது வந்து 1:45 தான். சென்னை வெயில் எவ்வளவோ பரவாயில்லைங்க, டெல்லி வெயில் தாங்க முடியல. என்னன்னா இறங்கின இடத்துல இருந்து ஒரு கேப் மூலமா கொண்டு வந்து டெர்மினல் 1 டிபார்ச்சர்ல விட்டுருக்காங்க. எங்களுக்கு அடுத்த ஃபிளைட் எப்போனா இன்னைக்கு ஈவினிங் 5:10க்கு அடுத்த காஷ்மீர் ஸ்ரீநகர் ஃபிளைட் இருக்கு. ஸோ மத்தியானம் லஞ்ச் வந்து இங்கதான் நாங்க சாப்பிட்டோம். பட் ரொம்ப ரொம்ப லிமிட்டட். இங்க வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஏர்போர்ட்ல ரொம்ப ரஷ். பட் ஃபுட் வந்து ரொம்ப லிமிட்டட் ஃபுட்ஸ் தான், அந்த அளவுக்கு இல்லை, பயங்கர எக்ஸ்பென்சிவ். அதனால எங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கன் பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் சாப்பிட்டுட்டோம். நாங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு இப்போ ஜஸ்ட் வெயிட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி இங்க என்ன மால்ஸ் இருக்குன்னு சுத்தி பார்க்கலாம். பட் என்னன்னா ரொம்ப லிமிட்டட் மால்ஸ். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போறதுனால இங்க எதுவுமே இல்லை ஆல்மோஸ்ட் சொல்ல போனா. ஸோ சாப்பிட்டதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அடுத்த ஃபிளைட்டுக்காக காத்துட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கான விஷயமா இருக்க போகுது. காஷ்மீர் போனதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும் தெரியல. 5:30 நானும் எக்ஸைட்டா இருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க பார்க்கலாம். உங்க கூட சேர்ந்து நானும் எக்ஸ்ப்ளோர் பண்றேன் காஷ்மீர் தான். இதுதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் போறேன், சரிங்களா? அப்போ 5:15 ஃபிளைட்னா 1.5 மணி நேரம் ஆகும் நாங்க போய் ரீச் ஆகிறதுக்கு. அங்க இருந்து நம்ம கேப்ல போயிட்டு ரூம்க்கு ரீச் ஆக போறோம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ. இப்போ நம்ம கேட் 35க்கு போகணும். ஸோ அப்படியே நமக்கு லாபியில நடந்துட்டு இருக்கோம். எஸ், ஒரு கேட்டா வந்துட்டு இருக்குங்க. எஸ், ஆல்மோஸ்ட் கேட் 35 வந்தாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடா இருக்குன்னு. ஸ்ரீநகருக்கு இப்போ போகிற நேரத்தில் ஃப்ளைட்லேருந்து அந்த வியூ பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பனிமலை இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, 15 to 20 minutes தான் இருக்குது நம்ம ஸ்ரீநகர் ஏர்போர்ட் ரீச் பண்ணுறதுக்கு. எவ்வளோ இயற்கையான ஒரு அழகான காட்சி பாருங்கள். பனிமலைகள் எங்கே பார்த்தாலும் பனிமலைகளாக இருக்குது. கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. ஒரு சைடு பார்த்தா வெள்ளை போர்வை போத்தின மாதிரியான பனிமலைகள், இன்னொரு புறம் கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா க்ரீனரியாக இருக்குது, பச்சையாக இருக்கக்கூடிய மலைகளை பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஸ்ரீநகர் ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. இப்போ வெளியில் வந்து நம்ம ரூமுக்கு போகிறதுக்காக கேப்க்கு போகிறோம். காஷ்மீர் வந்தாச்சு. நாங்கள் கரெக்டாக 6:30க்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டுருக்கோம். இப்போ மணி 7 ஆக போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் சன் செட் ஆகலை பாருங்கள். சன் செட்டே இல்லை, ஆகலை இன்னும். ஆக்சுவலி சொல்ல போனால் ஒரு 3 மணி எப்படி இருக்கும் நம்ம சென்னையில், அந்த மாதிரி இருக்குது, சூடாக இருக்குது. ஸோ எங்களை பிக்கப் பண்ண வந்தவர் சொன்னார், ஆக்சுவலாக ரொம்ப லேட் ஆகுமா சன் இங்கே நார்த் சைட்னால இங்கே செட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா. ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே போஸ்ட்பெய்ட் சிம் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ப்ரீபெய்ட் ஒர்க் ஆகாதுங்க.